இப்படி ஒரு இடத்துக்கு பயணப்பட யாருக்கு தான் பிடிக்காது? இரத்தத்தை உறைய வைக்கும் வெப்பநிலை, உடலை உரசி செல்லும் மூடுபனி, பார்க்கும் பாதையெல்லாம் பரவசம், தேநீர் இருந்த ஒரு சிறிய கடை. இது எல்லோருடைய கனவு உலகம். அதுவே சாத்தியமானா எப்படி இருக்கும்? மூடுபனி முகத்தில் முத்தமிட்டு செல்லும் அந்த இரகசிய ரசாயன மாற்றம் இயற்கையை தேடும் ஒவ்வொருவருக்கும் புரியும். பச்சை ஆடை உடுத்தி நின்று கொண்டே தவம் செய்யும் மரங்களின் மகரந்தங்களுக்கும் புரியும். எதையோ தேடி தேடி என்னை தொலைத்த ரகசியம் எனக்கும் என் போல பயணப்படுபவருக்கு மட்டுமே புரியும். தேனி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையான மேகமலைக்கு தான் இன்றைய பயணம். நாகர்கோயிலிருந்து கிட்டத்தட்ட 175 கிலோமீட்டர் வந்தாச்சு. இது 2வது பஸ் ஸ்டாப். இப்போ நாம் நிற்கிறது சாத்தூர் டோல்கேட். மொத்தம் 350 கிலோமீட்டர், அதில் 175 கிலோமீட்டர் வந்தாச்சு. திருமங்கலத்திலிருந்து தேனி ரோடு வழியாக போக போகிறோம். திருமங்கலத்திலிருந்து தேனி போகிற வழியில் நிறைய ஐயனார் கோயில் மற்றும் கருப்புசாமி கோயில்கள் இருக்குது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாட்டு முறை நாட்டுப்புற தெய்வ வழிபாடு தான். அதை நிரூபிக்கிறது போல் இந்த பகுதிகளில் நிறைய கோயில்கள் இருக்குது. ரோடு ஃபுல்லாகவே 2 பக்கமும் அடுக்கடுக்கான மரங்கள், ரொம்ப நிழலாக இருக்குது. ரைடும் போர் அடிக்கலை. இதுவே ஹைவேயாக இருந்தால் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கும். மேகமலை இந்த ரூட்டா? மேகமலை மேகமலை ஓகே. கொஞ்சம் ரூட்டில் டவுட் அதுதான். சில நேரம் கூகுள் மேப் நம்மளை எங்கேயாவது கொண்டு விட்டுடும். அதுதான் டவுட் வந்துடுச்சுன்னா லோக்கலில் உள்ளவங்கக்கிட்ட கேட்குறது ரொம்பவே நல்லது. கன்னியாகுமரி மாவட்டம் மாதிரி நிறைய தென்னை மரங்கள் இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பனை மரங்களும் அடுக்கடுக்காக இருக்குது. இந்த பகுதியில் காற்று நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய காற்றாலையும் இருக்குது. விவசாயம் இருக்குது, அடுக்கடுக்கான மரங்கள் இருக்குது, மலைகள் இருக்குது, காற்றாலை இருக்குது. ரைடோட குவாலிட்டியே வேறு. ரைடு கொஞ்சம் கூட போர் அடிக்கலை. நிறைய திராட்சை தோட்டங்களே இருக்குது. அறுவடை முடிஞ்சு நிறைய திராட்சை தோட்டங்களில் கவாத்து பண்ணிகிட்ருக்காங்க. அறுவடைக்கு முன்னாடி போயிருந்தால் கொத்து கொத்தா திராட்சை தொங்குறத பார்த்துருக்கலாம். கவ்வாத்துன்னா அறுவடை முடிஞ்சு மீதம் இருக்கக்கூடிய கொம்புகளை கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ண இடத்துலேருந்து நிறைய தளிர் வந்து கொத்து கொத்தா திராட்சை காய்க்கும். வெட்டி விட்டால் இது திருப்பி தழுத்து காய்க்கும்ல? ஓகே, தேங்க்யூ. வெட்டி விடும்ல? ஆமாம், இருந்து தழுத்து வரும். இருந்து தழுத்து பூ காயுமா வரும். ஓகே ஓகே, திருப்பி காய்க்கும். வேண்டாம் வேண்டாம். இது வளர்ந்து காய்க்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 6 மாதம் ஆகும். 6 மாதம். இனி வந்துட்டு இன்னும் 6 மாதம் ஆகும். ஓகே. இதேமாரி வெட்டி விட்டு கட்டிங் பண்ணி விட்டு அப்படியே நட்டோம்னா சீசனாக வரும். கவ்வாத்து பண்ணிவிட்டு தளிரில் புழு பிடிக்காமல் இருக்க நிறைய ஃபெர்டிலைசர்ஸும் அடிக்கிறாங்க. வெயில் ரொம்பவே அதிகம். ஆனாலும் அடுக்கடுக்காக மரங்கள் இருக்கிறதால வெயிலோட ஹீட்டு தெரியலை. கிட்டத்தட்ட மேகமலைக்கு முன்னாடி 26 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் நம்மளை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. வெஹிக்கிள் என்ட்ரியும் போடணும். வெஹிக்கிள் என்ட்ரி போட்டுட்டு சொர்க்க வாசலை திறந்தது போல் 18 ஹேர்பின் பென்ஸ். ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்கும் ஒரு பூவோட பெயர் வைக்கப்பட்டிருக்கு. முதல் வளைவோட பெயர் பார்த்திங்கன்னா குறிஞ்சிப்பூ.
ஒவ்வொரு வளைவையும் தாண்டும் போது வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சீனரியும் ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்குது. வெப்பநிலை குறைய குறைய ரைடோட குவாலிட்டி வேறு லெவலாக இருக்குது. செக் போஸ்ட்டில் என்ட்ரி போடும்போது ஈவினிங் திருப்பி வந்துடணும்னு தான் அனுப்புவாங்க. மேகமலை ஹைவேஸில் ஸ்டே ஆப்ஷன் இருக்குது. ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் செக் போஸ்ட்டில் சொல்லிட்டு தான் போகணும். இன்றைக்கி கிளைமேட் ரொம்பவும் ஹாட். ஆனால் கூகுள் வெதரில் பார்க்கும்போது 20% ரெயின் வரும்னு போட்டிருந்தது. அதுதான் உடனே இந்த பிளான். ஒருவேளை மழையும் ஃபாகும் வரலன்னா ரொம்பவே ஏமாற்றம் ஆகிடும். அப்படி எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாம். சில நேரம் பைசன் மற்றும் யானையை ரோட்டில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பார்த்து கவனமாக போகணும். நிறைய வியூ பாயிண்ட்ஸும் இருக்குது. மேகமலை ஹைவேஸ் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டேயில் தான் நம்ம தங்க போகிறோம். ரொம்பவே சுமாரான ஸ்டே தான். இங்கே ஸ்டே பண்ணணுன்னா முதல்ல புக் பண்ணணும். புக்கிங் பண்ணுறதுக்கு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய தேயிலை எஸ்டேட் இருக்குது. பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். கொஞ்சம் ஃபாக் இருந்தால் வியூஸ் எல்லாம் வேறு லெவலாக இருக்கும். ஹைவேஸும் வந்து சேர்ந்தாச்சு. கூகுள் மேப் போடும்போது மேகமலை ஹைவேஸ்னு போடுங்க. அப்போ தான் கரெக்டான ரூட்டு காட்டும். சிறிய சிறிய டேம்ஸ் நிறையவே இருக்குது. இந்த எல்லா டேம்ஸும் ஹைவே டேம்ஸ்னு சொல்லப்படுது. பேச்சியம்மாள் ஹோட்டல், இங்கே தான் லஞ்சு சாப்பிட போகிறோம். லஞ்சை முடிச்சுட்டு ரூமுக்கு போய் செக்இன் பண்ணிவிட்டு ஈவினிங் போய் சீனரியை என்ஜாய் பண்ணலாம். அழகான கௌமாரியம்மன் கோயில். இந்த பகுதி மக்கள் வணங்கக்கூடிய தெய்வம். நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கேன். இந்த கோயில் ஃபாக் சூழ்ந்து இருக்கும்போது கான்ட்ராஸ்டாக ரொம்ப அழகாக இருக்கும். பச்சை டீ எஸ்டேட்டுக்கு நடுவே ஃபாகு கலந்து மஞ்சள் கலரில் கான்ட்ராஸ்டாக வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப பழமையான கோயிலாக தான் இருக்கும். ஆனால் கட்டிடம் புதியதாக இருக்குது. நாம் இப்போ இருக்கிறது கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் உயரத்தில். நிறைய ப்ரைவேட் டீ எஸ்டேட்டு இருக்குது. உள்ளே போக அனுமதி கிடைக்காது. இந்தியாவிலேயே கடைசியாக டீ எஸ்டேட் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியாக மேகமலை சொல்லப்படுது. 1927 தான் முதலாக இந்த பகுதியில் தேயிலை பயிரிட்டதாக சொல்லப்படுது. ரொம்பவும் வளமான மற்றும் அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய பகுதியாக சொல்லப்படுது. முதலாக தேயிலை பயிரிட்டது மிஸ்டர் நேப்பியர் ஃபோர்டு என்கிறவர் 1927 பயிரிட்டிருக்காரு. இப்போது கிட்டத்தட்ட 7000 ஏக்கர் பரப்பளவை கொண்ட 3 பிரிவுகளை கொண்ட ஒற்றை எஸ்டேட் உட்பிரேயர் நிறுவனத்துக்கு சொந்தமாக இருக்குது. இப்போ இந்த பகுதியில் வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள் டீ எஸ்டேட்டில் வேலை செய்ய கூட்டிகிட்டு வரப்பட்ட மக்கள் தான். டீ எஸ்டேட் மட்டும் இல்லாமல் ஏலக்காய் மற்றும் காஃபி பயிர்களும் இங்கே பயிரிடப்படுது. ரூமை சுற்றி நிறைய மரங்கள் செடி கொடிகள் இருக்கிறதால நிறைய விதவிதமான பறவைகள் இசை எழுப்பிட்டு இருந்தது. தேயிலை தோட்டங்களோட மடியில் மல்லாந்து கிடந்து வான்வெளியை வாசிக்கும் ஒரு அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் கிடைக்கிறதில்ல. இது தேயிலை தோட்டம் மட்டுமில்லை, வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட தேயிலை தோட்டம். பல உயிர்களின் சரணாலயம். கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருந்தால் வனவிலங்குகளையும் பார்க்கலாம். விடுதியின் வெளியிலிருந்து யானை என்ற சத்தம். தனது குட்டியுடன் தண்ணீர் குடிக்க வந்த அழகான ஒரு க்யூட்டான யானை. எனக்கும் கிடைத்த அந்த அதிர்ஷ்டம் ரொம்பவும் க்யூட்டாக இருந்தது. சில நேரம் ரொம்ப கூட்டமாக கூட யானைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாய் யானை தனது பக்கத்திலேயே குட்டி யானையை வச்சு அரவணைச்சு கொண்டு வர்றது அந்த உயிர்களோட மதர்ஹுட் குவாலிட்டியை வெளிப்படுத்துது. வைகை ஆறோட முழு நீர் இந்த மேகமலையின் தேகத்தை தொட்டு தான் போகுதுன்னா உங்களால் நம்ப முடியுமா? பெரும்பாலான வைகை நீர் இந்த மேகமலையிலிருந்து தான் புறப்பட்டு செல்லுது. போகிற வழியில் மூலிகைகளின் பாதம் கழுவி கடைசியாக வைகை ஆற்றில் தஞ்சாடையுது. பக்கத்திலேயே நிறைய காட்டு பன்றிகளும் நின்னது. இன்றைய தினம் அழகான ஒரு காட்சியோட முடிவுக்கு வந்தது.
மகாராஜா மெட்டுக்கு போகலைன்னா ட்ராவல் முழுமையடையாது. நிறைய மக்கள் தேயிலை தோட்டத்தில் இருந்து தேயிலை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, தேயிலை பறிச்சிட்டு இருந்தாங்க. வித்தியாசமான ஒரு அனுபவம். எங்கே ஸ்டே பண்ணீங்க? எங்கே ஸ்டே பண்ணீங்க? இல்லை எங்கே ஸ்டே பண்ணீங்கன்னு எவ்வளோ ஸ்டே ചെയ്തത്? ടെൻറ്റാ? ടെൻറ്റിലാണ് സ്റ്റേ ചെയ്തത്? ഇവിടെ യാനം ഒക്കെ ഉണ്ട്. തേനിയിലാണ് അല്ലേ? ഓക്കെ. നാഗർകോയിൽ. നാഗർകോയിൽ. சரி மேம். மேகமலையில் நிறைய படங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பாலத்தில் தான் ஜேபிஎம் படத்தில் உள்ள சில காட்சிகள் படமாக்கப்பட்டிருந்தது. மேகமலைக்கு அரசு பேருந்து வசதி கூட இருக்குது. நீங்கள் அரசு பேருந்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். ஏழு வருஷத்துக்கு முன்னாடி மேகமலைக்கு வந்திருந்தேன். அப்போ வீடியோ எடுக்கலை, ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். ஹைவேஸில் இருந்து மகாராஜா மெட்டுக்கு போகிற வழி ரொம்பவும் மேடு பள்ளமாக டேமேஜாக இருந்தது. அதனால் போக முடியலை. இப்போ சாத்தியமாயிடுச்சு. அப்போ வரும்போதும் மிஸ்ட்ரு பார்க்க முடியலை. பேருக்கு ஏற்றவாறு மேகமூட்டமும் பனிமூட்டமும் எப்போதும் இருக்கும். கீழ்ப்பகுதியில் 30 டிகிரி செல்சியஸ் இருந்தால் கூட மேலே 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தான் இருக்கும். மேகமலைக்கும் வேறு சுற்றுலா தலங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, மேகமலையில் கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும். இயற்கை அப்படியே பாதுகாக்கப்படும். வைல்ட் லைஃப் சஞ்சரியாக இருக்கிறதால வைல்டு அனிமல்ஸையும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக காலநிலை மாற ஆரம்பித்தது. மேகம் போல பனிச்சாரலும் முழுவதுமாக பரவி வேறு ஒரு உலகத்துக்கு எடுத்து செல்வது போல இருந்தது. மழை பெய்கிறது போல ஒரு தோற்றம், ஆனால் மழை இல்லை. நான் எதிர்பார்த்த அதே ஆகாயம் மூடு பனியால் மூடப்பட்டிருந்தது. மூடு பனிக்குள் ஒளித்து கொண்ட மரங்கள் என்னை பார்த்து கையசைத்தது. நானும் கையசைத்து கொண்டு மூடு பனி குகைக்குள் காலப்பயணம் செய்யலானேன். போன பிறவிக்குள்ளே அடியெடுத்து வைத்தது போல ஒரு உணர்வு. போன பிறவிக்குள்ளே அடியெடுத்து வைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்ததே அறிந்தேன். இப்படி ஒரு உலகம் யாருக்கு தான் பிடிக்காது? இப்படி ஒரு உலகத்தை பிடிக்காத மனிதனை உலகுக்கே பிடிக்காது. நிஜமாகவே ஆகாயத்துக்குள்ளே போகிறது போல் ஒரு உணர்வு இருக்குது. இது போன்ற டைம் பனிமூட்டத்துக்குள்ளே மிருகங்கள் இருந்தால் கூட தெரியாது. அதனால் கவனமாக வண்டி ஓட்டணும். இது போல் காட்சிகளை மூவிஸில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அதுதான் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட். நாகர்கோயில். சரி சரி, ஓகே. இது என்ன கோயில்?
மாரியம்மன் கோயிலா? ஓகே சார். இதான் மகாராஜா மெட்டு. நாங்கள் இங்கேருந்து வேலை பார்த்து ஊருக்கு போயிட்டோம். நீங்கள் எந்த ஊர்? ராயப்பட்டி எங்கே? முத்துமானை பக்கத்தில். ஓ, இங்கே இந்த ஊர் கிடையாதுல்ல எங்களுக்கு? இங்கே வேலை பார்த்தோம். 40 வருஷம் வேலை பார்த்து இப்போ மகன் இங்கே இருக்கு. அப்படியா? சரி. ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குது. சரி சரி. ஆஸ்பத்திரி எங்கே இருக்குது? குடிமந்திரியில். ஆமாம், அது ஆஸ்பத்திரியா? ஓகே ஓகே. பாப்பா இங்கே இருக்குது. அங்கே அதான் அங்கே இருக்கிறதுனா வீடா? கோட்டர்ஸ், ஸ்டாப் கோட்டர்ஸ். ஓ சரி சரி சரி. அது வந்து ஸ்கூல் அங்கே இருக்குது. அங்கே கோயில் இருக்குது. ஒரு தேநீர் கடையும் இருக்குது. இது ஒரு கனவு தேசம் போல இருக்குது. வார்த்தைகளை கொண்டு வடிவமைக்க முடியாத ஒரு உலகம் அது. நடந்து போனால் கன்னியாகுமரிக்கு நடந்தே போயிடலாம். ஏன்னா இதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் கன்னியாகுமரியில் போய் முடிவடையுது. தேநீர் அறிந்து கொண்டே மேற்கு தொடர்ச்சி மலையின் மேகங்களை தடவி பார்ப்பது வாழ்க்கை புத்தகத்தின் அழிக்க முடியாத ஒரு பக்கம். மகாராஜா மெட்டில் இருந்து பார்த்தா தேனி மாவட்டத்தை ஃபுல்லாகவே ரசிக்க முடியும். ஆனால் தெளிவாக தெரியாது. பனிமூட்டம் இருந்தால் ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் இது போன்ற இடங்களில் ஒரு டென்ட் போட்டு தங்கினா எப்படி இருக்கும்? வேறு லெவலாக இருக்கும். பனிமூட்டம் மற்றும் கார் மேகம் சூழ்ந்து இருக்குது. கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினச்சது போல் மழையும் வந்துடுச்சு. ரெயின் கவர் எடுத்து லக்கேஜை கவர் பண்ணிவிட்டு நானும் நதியாக மாறினேன். இந்த நதி கன்னியாகுமரியில் உள்ள கடலை நோக்கி புறப்பட்டது. மீண்டும் இதே போன்ற ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.